ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னா, 8 தொகையில் ஃபஸ்ட்டு 3 நான் கொடுத்துட்டேன். நச்சினை 3 கொடுத்துட்டேன். ஓகேவா? நச்சினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு கொடுத்துட்டேன். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கலித்தொகை பார்க்க போகிறோம். ஓகேவா? கலித்தொகையோட அடி வரையறை என்னென்னா 11 to 80. ஓகேவா? வாங்க பார்க்கலாம். கலிப்பா என்னும் பாவகையால் ஆன நூல் தான் இந்த கலித்தொகை. ஓகேவா? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஸ்டின். கலிப்பா என்னும் பாவகையால் ஆன நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா கலித்தொகை. ஓகேவா? அது பேர்லேயே இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இது எத்தனை பாடல்களை கொண்டது கலித்தொகை அப்படின்னு கேட்டாங்கன்னா 150 பாடல்களை கொண்டது. கலித்தொகையை தொகுத்தவர் யாருன்னா நல்லந்துவனார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, களி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, நல்லந்துவனார். நான் அப்படி தான் ஷார்ட்கட் போட்டு படித்தேன், நீங்களும் அப்படி வச்சுக்கோங்க. அப்போ கலித்தொகையை தொகுத்தவர் யாருன்னா நல்லந்துவனார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 8 தொகையில் நாடக பாங்கில் அமைந்த நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா அதுவும் கலித்தொகை தான். அப்போ நாடக பாங்கில் அமைஞ்சது எந்த நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு நாடகம் பார்க்கும்போது எப்படி இருக்கும், கலிப்பா நல்லா இருக்கும்ல, அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சு மைண்டை செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ஐங்குறுநூறு 5 பிரித்தாங்கன்னு சொன்னோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு. அதே மாதிரி கலித்தொகையும் 5 பிரிச்சிருக்காங்க. அதோட ஆசிரியர் யாருன்னு நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஐங்குறுநூறுலேயும் குறிஞ்சிக்கு ஆசிரியர் கபிலராக தான் இருப்பார். கலித்தொகையிலையும் குறிஞ்சிக்கு ஆசிரியர் கபிலர் தான். ஆனால் மற்ற எல்லாரும் மாறுபடுவாங்க. ஓகேவா? வாங்க பார்க்கலாம். குறிஞ்சிக்கு கபிலர். ஓகேவா? அவர் எத்தனை பாடல் இயற்றிருக்காருன்னா கலித்தொகையில் 35. முல்லைக்கு யாருன்னா நல்லுருத்திரனார். இவர் எத்தனை பாடல்னா 17 பாடல் இயற்றிருப்பார். மருதம் யாருன்னா மருதம் இள நாகனார். இவர் 30. ஓகேவா? 30 பாடல். இது எல்லாத்தையும் கூட்டினா தான் 150 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நெய்தல் யாருன்னா நல்லந்துவனார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்லாம். கலித்தொகை தொகுத்தவரை நல்லந்துவனார் தான். அவர் தான் நெய்தல் திணையை இயற்றிருப்பார். அவர் எத்தனை பாடல் அப்படின்னா 33 பாடல் இயற்றிருப்பார். அப்புறம் பாலை திணை யார் பாடியிருப்பா அப்படின்னா பெருங்கடுங்கோ. பாலை பாடிய பெருங்கடுங்கோன்னு இவருக்கு ஒரு பேரே இருக்குது, பாலை திணை இயற்றுதல் வல்லவர்னால. இவரை பற்றி 9th புக்கில் இருக்கும். ஓகேவா? இவர் எத்தனை பாடல் இயற்றிருக்காருன்னா 35. இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள், 150 வரும். 150 பாடல்களை கொண்டது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். கலித்தொகை துள்ளலோசை கொண்டது. ஓகேவா? கலித்தொகைனாலே கலிப்பாக இருந்தால் நம்ம துள்ளுவோம். அப்புறம் இது இன்னொன்று என்ன பார்த்தோம், நாடக பாங்கில் அமைஞ்சது, அப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் கலித்தொகை எதை பற்றி கூறுதுன்னா மக்களோட அடிமை முத்திரையிடல், மக்களோட வாழ்வில் எதை பற்றி சொல்லும்னா அடிமை முத்திரையிடல். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். ஓகேவா? இது சும்மாலாம் எடுத்துகிட்டு வரல, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இது. ஓகேவா? யூனிட் 8 கேட்ட கொஸ்டின். அப்போ கலித்தொகை எதை பற்றி சொல்லும்னா அடிமை முத்திரையிடல் பற்றி சொல்லும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கலித்தொகையை முதலில் பதிப்பித்தவர் யாருன்னா சி.வை. தாமோதரனார். ஓகேவா? அப்போ கலித்தொகையை முதலில் பதிப்பித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சி.வை. தாமோதரனார். அதுக்கு முதலில் உரை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நச்சினார்க்கினியர். ஓகேவா? கலித்தொகைக்கு முதலில் உரை எழுதியவர் அப்படின்னா நச்சினார்க்கினியர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். கருத்தாளமும் ஓசை இன்பமும் நம் உள்ளத்தினை கொள்ளை கொள்ளும். எதை படித்தா கொள்ளை கொள்ளும்னா இந்த கலித்தொகையை படித்தா நம்மளுக்கு அப்படி இருக்கும். அதனால தான் இதுக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்னென்னா கற்றறிந்தார் ஏத்தும் கலின்னு சொல்லுவாங்க. இப்படி கூட உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம். கற்றறிந்தார் ஏத்தும் கலின் என்று போற்றப்படுகிற நூல் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா கலித்தொகை தான். ஓகேவா? இதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, வாங்க இப்போ பாடல் வரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பெனப்படுவது தன் கிளை சேராமை. இது நியூ புக்கில் உள்ளது. ஓகேவா? இது வரிசையாக ஒரு 8-9 லைன் கிட்டே இருக்கும். அதில் இது 2 கொடுத்துட்டு அடுத்த என்ன லைன் கூட ஒரு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதனால பாடல் வரியை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது 9th புக்கில் இருக்குல்ல, ஏறுதழுதல்னு ஒரு லெசன் இருக்கும். அதில் முல்லைக்கலியிலேருந்து இந்த பாடல் வச்சு கேட்டிருப்பாங்க. இது 2019 குரூப் 4 கேட்ட கொஸ்டின். இந்த பாடல் வரி. எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர். இது 9th புக்கில் இருக்குது. அதுவும் நியூ புக்கு. ஓகேவா? ஏறுதழுதல் பாடத்தில் இருக்கும், பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2019 குரூப் 4 கேட்ட கொஸ்டின். அடுத்து பார்க்கலாம். யாழுலே பிறப்பினும் யாழுக்கு அவைதம் என் செய்யும், சூழுங்கால் நும்மகள் நுமக்கும் அங்கு அணையாளே. இந்த பாடலோட மீனிங் என்னென்னா, ஒரு பொண்ணு அவங்க அம்மா விட்டு பிரிஞ்சு தலைவனோட போயிருப்பாங்க. அப்போ அவங்க பொண்ணை போய் கூட்டிகிட்டு வரலான்னு போவாங்க, திரும்ப சண்டை போட்டு. அப்போ ஒரு வழியில் ஒரு புலவரை பார்ப்பாங்க, ஒரு முதியவரை பார்க்கும்போது அவங்க சொல்லுவார் அந்த அம்மா கிட்ட, யாழில் இருந்து இசை பிறந்தாலும் யாழுக்கு அந்த இசை சொந்தம் இல்லை. அதே மாதிரி உன் பொண்ணு அவங்ககிட்டேருந்து வந்தாலும் உனக்கு அவங்க சொந்தம் இல்லை. அந்த மாதிரி அம்மாவுக்கு புரிய வச்சுருப்பாங்க அந்த புலவர். ஓகேவா? அந்த மீனிங் தான் அதுதான், இந்த பாடலோட மீனிங் அதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. இந்த 2மே சேர்ந்தானே. இதுக்கு ஃபஸ்ட் லைனாக இருக்கும், இது அதுக்கு அடுத்த லைனாக இருக்கும்னு. இது 2மே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் தனித்தனியாக கேட்ட கொஸ்டின். அதனால் உங்களுக்கு தனித்தனியாக எடுத்துகிட்டு கொடுத்துருக்கேன்.
நெக்ஸ்ட் பார்க்கலாம். இன்னுயிர் தருதலும் ஆற்றுமோ முன்னியதே ஏற்று முயன்று செய்பொருளே. இது வந்து பாலைக்களி பாடல். ஓகேவா? கலித்தொகையில் பாலைக்களி பாடல். இது யார் இது இயற்றிருப்பா அப்படின்னா பெருங்கடுங்கோ இயற்றிருப்பா. ஓகேவா? இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இது எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்த எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் உள்ளது. இது வந்து யூனிட் 8 கொஸ்டின். ஓகேவா? யூனிட் 8 எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.